நல்ல காரசாரமாக க்ரீன் சிக்கன், அதுவும் ஆந்திரா ஸ்டைலில் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு 5 பல் பூண்டு, 2 பச்சை மிளகாய், ஒரு சின்ன பீஸ் இஞ்சி, ஒரு கொத்தமல்லி செடி, ஹைப்ரிட் கொத்தமல்லி, ஒரு இது ஃபுல்லாகவே வேர் மட்டும் கட் பண்ணி க்ளீன் பண்ணி எடுத்துருக்கேன். 2 ஸ்பூன் கரம் மசாலா, சிக்கன் மசாலா கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் வீட்டில் அரைச்ச கரம் மசாலா ஆட் பண்ணியிருக்கேன். 2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, கல்லுப்பு, 2 டேபிள் ஸ்பூன் தயிர், இதெல்லாம் ஆட் பண்ணி நல்லா ஸ்மூத்தாக அரைச்சிட்டு சிக்கனோட ஆட் பண்ணிடலாம். இது 1/2 கிலோவுக்கு கொஞ்சம் எச்சா இருக்கும். இதில் நல்லாவே பெரட்டிட்டு ஊற வச்சிடலாம். 1/2 hour நல்லா மேரினேட் ஆகணும். இப்போ ஒரு மண் சட்டியை எடுத்து சூடு பண்ணிக்கலாம். இது கண்டிப்பாகவே நெய் தான் ஆட் பண்ணணும். 2 டேபிள் ஸ்பூன் கீ ஆட் பண்ணிவிட்டு 2 பெரிய வெங்காயம் சாப் பண்ணதை ஆட் பண்ணிக்கலாம். மறுபடியும் வாசனைக்காக நான் பச்சை மிளகாய் 1 ஸ்லிப் பண்ணிவிட்டு ஆட் பண்ணியிருக்கேன். அவ்வளவுதான். வெங்காயம் கண்ணாடி அளவுக்கு வதங்கினா போதும். நம்ம ஊற வச்சுருக்க சிக்கனை இதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விடலாம். இதை ஒரு பெரட்டி லைட்டாக வதங்கினதுக்கப்புறமா மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் மூடி வைக்கணும். காரத்துக்கு பச்சை மிளகாய் தவிர வேறு எதுவுமே ஆட் பண்ணக்கூடாது. தேவைப்பட்டால் இன்னும் ஒரு பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ எந்த அளவுக்கு தண்ணி விட்டு குக் ஆகிருக்குன்னு பாருங்கள். இப்போது இந்த அளவுக்கு தண்ணி நம்மளுக்கு தேவையில்லை. இந்த டிஷ் ட்ரையாக தான் செய்யணும். அதனால் இதை ஓப்பனாகவே வச்சு இன்னொரு 10 நிமிஷத்துக்கு இதை தண்ணி போகிற வரைக்கும் நல்லா ட்ரையாக ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இன்னொரு 10 நிமிஷத்துக்கு ஓப்பனாகவே வச்சு நல்லா ட்ரையாக ரோஸ்ட் பண்ணி எடுத்தோம்னா நம்ம ஆந்திரா ஸ்டைல் க்ரீன் சில்லி சிக்கன் ரெடி. இந்த அளவுக்கு ட்ரை ஆகணும். அப்போ தான் நம்ம க்ரீன் சில்லி சிக்கன் சூப்பராக டேஸ்டியாக வரும். இப்போ நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிட்டாரு. நீங்களும் இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா பூவிஸ் ஒலிநாட்டை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.